ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மைக் தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இது வந்தது கிடையாது. ஸோ இந்த மைக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போயோ M1 மைக் தான். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசானில் போய்ட்டு போயோ M1 டைப் பண்ணிங்கன்னா பேசிக் ப்ரைஸ்லேருந்து இதோட ரேட் ஸ்டார்ட் ஆகும். இதில் நீங்கள் இந்த 750 சம்திங்கில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மைக் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க நம்பர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். இதுலேயும் வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் சொல்லிருந்து பார்த்தோம்னா 3.5mm ஜாக் வச்சு சொல்லியிருக்கீங்க. பட் நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் பார்த்தோம்னா C டைப் மட்டும் தான் ப்ரோ இருக்குது, இந்த ஆடியோ ஜாக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா நிறைய ஒயர்லெஸ் மைக் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் ஏன்னா ஒரு பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி ஒயர் மைக் யூஸ் பண்ணுறேன், ஸோ இது அடாப்டர் எதனா தான் சொல்லுங்க மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்த 3.5mm ஜாக்ல இருந்து C டைப்புக்கு ஒரு அடாப்டர் இருக்குது, இதை பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுவும் நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் எது கம்ஃபர்டபுளாக அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. பட் இந்த ப்ராடக்ட் நான் பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ உங்கள் நியர்பை ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள், இந்த ப்ராடக்ட் இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. 99 ரூபாவில் உங்கள் வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினாலும் இது ஒரே வேலை தான் பண்ண போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி மைக் வச்சிருந்தீங்கன்னா இந்த அடாப்டர் நீங்கள் C டைப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நான் வந்து புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒயர்லெஸ் மைக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஒயர்லெஸ் மைக்கை பற்றி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி செப்பரேட்டான வீடியோஸ் நான் அடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஆல்ரெடி மைக் இருக்குது, இப்போ இந்த அடாப்டர் நீங்கள் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். அது எது மூலியமா வரும்னு பார்த்தோம்னா ஆடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு வராது. பட் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற அந்த C டைப் மூலியமா உங்களுக்கு வரலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அடாப்டர்லையும் இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பட் ஒரு சில அடாப்டரில் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா புதுசாக வாங்கின அந்த அடாப்டரை நீங்கள் 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கிளியராக வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா எதனா ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் வாய்ஸ் கேட்குது, அடுத்த பக்கம் இன்சர்ட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து மியூட் ஆயிடுது. இதை ஏன் சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 1 hour ஷூட் எதனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து மியூட்ல இருந்துச்சுன்னா ஸோ நம்ம பண்ண ப்ராஜெக்டே வேஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பிகினராக யூடியூப்ல வந்து வீடியோ ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேற என்ன கேட்கணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.